الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: يعقد الشيطان على قافية رأس أحدكم إذا هو نام 3 عقدات يضرب على كل عقدة عليك ليل طويل فارقد إلى آخر الحديث. பிணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் ரமதானுடைய வருகையை முன்னிட்டு சில ரமதானுடைய அமல்களை பற்றி நாம் பாடங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ரியாது சாலினுடைய பாடத்தை அதில் நாம் இரவில் நின்று வணங்குவதின் சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம். அதில் வரக்கூடிய ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தூங்கினால் அவரின் பிடரில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுவான். ஒவ்வொரு முடிச்சியின் போதும் உனக்கு நீண்ட இரவு உள்ளது, நீ தூங்குவாயாக என்று கூறுவான். அவர் தூங்கி எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படும். அவர் உழுது செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்துவிடும். அவர் தொழுதால் இறுதி முடிச்சும் அவிழ்ந்துவிடும். உடனே அவர் சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான மனிதராக ஆகிவிடுவார். அவர் தொழவில்லை என்றால் மன நிம்மதி இல்லாதவராக சோம்பேறியாக ஆகிவிடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்போ இந்த ஹதீஸும் புகாரியில் வரக்கூடிய 1142, முஸ்லிமில் வரக்கூடிய 776வது ஹதீஸ். இந்த ஹதீஸிலும் குறிப்பாக இரவு தூங்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். முதல் விஷயம், நாம் ஈமான் கொள்கின்றோம், ஷைத்தான் அவன் நம் தூங்கும் பொழுது நம்முடைய பிடரையில் 3 முடிச்சு போடுகின்ற என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லப்பட்டது சஹீஹான ஹதீஸில் இருக்கின்றது. அதை நாம் அப்படியே ஈமான் கொள்வோம். நம்முடைய அறிவுக்கு அது எட்டினாலும் சரி, அல்லது அது எப்படி சாத்தியம் என்று சொன்னாலும் சரி, நாம் சொல்லப்பட்ட மறைவான விஷயங்களை நாம் ஈமான் கொள்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது. அதனால்தான் அந்த இன்னொரு ஹதீஸு புகாரில் வரக்கூடிய 1144வது ஹதீஸில், காலையில் எழும் வரை இரவில் தூங்கிவிட்ட ஒரு மனிதர் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் 2 காதுகளிலோ அல்லது 1 காதிலோ ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். இப்போ இங்கு 3 முடிச்சை போடப்படுவதும், சிறுநீர், ஒரு மனிதன் ஃபஜருடைய தொழுகை தொழாமல் காலை அடைந்தான் என்றால் அவருடைய காதில் சிறுநீர் கழிக்கக்கூடிய விஷயம், இரண்டுமே மறைமுகமான விஷயம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸில் இருப்பதனால இதை ஈமான் கொள்வது என்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அப்போ ஃபஜருடைய, குறிப்பாக உலமாக்கள் தெரியப்படுத்தும் பொழுது, இது ஃபஜருடைய தொழுகையை விட்டவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது. மனிதன் ஃபஜருடைய தொழுகையை அவன் தொழுவதினால் அவனுக்கு ஏற்படக்கூடிய உற்சாகமும் சுறுசுறுப்பும் அவனுடைய முழு நாளும் ஒரு ஹைராகவே அமையும். அனைத்து விஷயங்களும் சீக்கிரமாக அந்த முடிக்கக்கூடிய சூழ்நிலை தருணம் ஏற்படும். அதனுடன் அல்லாஹு தாலாவுடைய பொறுப்பில் அவர் வந்து விடுவார். புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல, மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றினார்களோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில், அல்லாஹுடைய கஸ்டடியில் வந்து விடுகின்றார். அப்போ அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்து விடுகின்றால், பொறுப்பில் வந்து விடுகின்றார் என்றால் அவருடைய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான். இப்போ இங்கு நமக்கு வலியுறுத்தப்பட்டதாக இருக்கின்றது தொழுகை, குறிப்பாக ஃபஜ்ருடைய விஷயத்தில். அதனுடன் நஃபிலான தொழுகை என்று பார்க்கும் பொழுது, இரவு தொழுகை, குறிப்பாக தஹஜ்ஜுதாக இருக்கட்டும், கியாமுல் லைலாக இருக்கட்டும், தராவியாக இருக்கட்டும், உபரியான தொழுகை என்று பார்க்கும் பொழுது அதனுடைய அசலை 2 ரக்காத்தாக தொழுக வேண்டும். அதில் வரக்கூடிய முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில், இரவில் நஃபில் தொழுகை ரக்காத் என்பது 2 ரக்காத்துகளாகும். சுபு தொழுகையின் நேரம் வந்துவிடும் என பயந்தால் 1 ரக்காத்து வித்ரை தொழுங்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 990வது ஹதீஸிலும், முஸ்லிம் வரக்கூடிய 749வது ஹதீஸிலும். இப்போ இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்தோம், இரவு தொழுகை, உபரியான தொழுகை அனைத்துமே, அது தராவியாக இருக்கட்டும், கியாமுல் லைலாக இருக்கட்டும், தஹஜ்ஜுத், இப்படிப்பட்ட நாம பெயர்கள் சொன்னாலும் அனைத்துமே 2 ரக்காத்து தான் தொழுக வேண்டும். 2 என்றால் 2 ரக்காத் தொழுது விட்டு சலாம், பிறகு 2 ரக்காத் தொழுது விட்டு சலாம். சிலர் ஒரு ஹதீஸில் உடைய வார்த்தை கொண்டு தவறாக அவங்க புரிந்து கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இரவு தொழுகையுடைய விஷயங்களை வர்ணனைக்கும் பொழுது அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க
தெரியப்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரவு தொழுகை எப்படி என்றால் அதனுடைய நீளமும் அதனுடைய அழகும் நின்று நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய விஷயத்தை அது சுப்ஹானல்லாஹ் மிக சிறந்ததாக இருக்கும். அவ்வளவு அழகாக இருக்கும். அவங்களுடைய நீண்ட நின்று தொழுவதும் ருக்குவுடைய நீண்ட ருக்கு என்ற விஷயங்கள் சொல்லும் பொழுது 4 ரக்காத் என்று வந்திருக்கின்றது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, சிலர் 4 ரக்காத்துல சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனால் சுன்னத்தான உபரியான தொழுகையில் அனைத்துமே 2 ரக்காத்து தான் என்று இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகின்றது. ஆக இரவு தொழுகை மனிதன் 2 தொழுது கொள்ளலாம். இப்போ இங்கு தராவி மற்றும் ரமதானுடைய மாதத்தில் என்று பார்க்கும் பொழுது சிறந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வந்த சஹீஹான ஹதீஸ், அவங்களுடைய பழக்கம் என்ன இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத்தை தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. 2 11 ரக்காத்து, இன்னொரு அறிவிப்பில் 13 ரக்காத்தை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது சிறந்தது 11 ரக்காத்தை தொழுவது. அது 10 ரக்காத்து பிளஸ் ஒரு வித்ரா, அல்லது 10 ரக்காத்து பிளஸ் 3 வித்ரு இப்படி செய்வது, அல்லது 8 ரக்காத்து பிளஸ் 3 வித்ர் என்று செய்வதும் என்ன அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் 2 ரக்காத்தை தொழக்கூடியவர்களாக இருக்கும். தராவே என்று சொல்லும் பொழுது நான் இதற்கு முன்னாலும் தெரியப்படுத்தேன். ஏன் தராவே தொழுகை என்று கூறுகின்றோம் என்றால், 4 ரக்காத் தொழுது விட்டு சிறிது நேரம் நம்ம என்ன செய்யறோம், அங்கு கொஞ்சம் ஓய்வு பெறுகின்றோம். அதற்கு ரவ்வாஹ யுரவ்விஹு என்று சொல்ல கொஞ்சம் நம்ம அங்கு ஓய்வு பெறுவதற்காக அதை சொல்லக்கூடிய விஷயம். இப்போ 2 ரக்காத் தொழுதவனே அடுத்த நிமிடம் நம்ம எழுந்து கொள்கின்றோம். அடுத்த 2 ரக்காத் தொழுத விட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்யறோம், 1 நிமிடமோ அல்லது ஒரு 2 நிமிடமோ என்ன செய்கிறோம், அங்கு கொஞ்சம் நாம ஓய்வு எடுத்து, இதற்கு தான் தராவி என்று சொல்லப்படுகின்றது. அப்போ தஹஜ்ஜுத் தராவியுடைய தொழுகை, கியாமுல் லைலுடைய தொழுகை பார்க்கும் பொழுது அது சுன்னாவின் அடிப்படையில் பார்க்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத்து தொழுதார்கள். சரி, அதை விட சில இடத்துல உலமாக்களுடைய அறிவிப்பு வருகின்றது. சில 15, சிலது 20, 23, ஏன் 49 வரைக்கும் சில கருத்துக்கள் இருக்கு. எந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ், இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இரவு தொழுகை 2 என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸின் அடிப்படையில 2 ரக்காத்தை தொழுதுட்டே போங்க. எதுவரை ஃபஜர் உங்களுக்கு வந்துவிடும் என்ற அச்சம் இருந்தால் 1 ரக்காத்தை முடிச்சிருங்க என்று ஹதீஸ்ல வருகின்றது. அதன் அடிப்படையில நாம எவ்வளவு உபரியான தொழுகை வேண்டும் என்றாலும் நாம் தொழுது கொள்ளலாம். அதுல எந்த ஒரு இதல்ல. ஆனால் ஒருவர் இவ்வளவு ரக்காத்து தான் நாம சுன்னத்தானது என்று சொன்னால் அது 11 ரக்காத்துடைய கணக்கு எண்கள் தான் அது சுன்னத்தாக இருக்கும். மற்ற ரக்காத்துகள் அனுமதிக்கப்படும். ஏன்னா இரவுடைய தொழுகை நாம் எவ்வளவு வேண்டும் என்றாலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், அவர்களுடைய அந்த பழக்கத்தை 11 ரக்காத்து அல்லது 13 ரக்காத்து அவர் தொழுவது என்பது சிறந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் மனிதன் சிலருடைய அவருடைய உடலுக்கும் சில அவருக்கு களைப்பு ஏற்படும், சோர்வு ஏற்படும். அதற்கும் என்ன ஓய்வு கொடுப்பது என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது. அதனால்தான் ஒருவர் ரமதானுடைய மாதத்தில் ஈமானுடனும் அல்லாஹு தஆலாவிடம் கூலியை தேடி வண்ணமாகவும் இரவு நின்று தொழுகின்றார்களோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஹதீஸில் நாம நிறைய தடவை நாம் பார்த்தோம். அது நமக்கு புகாரியில் வரக்கூடிய 2008வது ஹதீஸிலும், அதே போல முஸ்லிமில் வரக்கூடிய 789, இன்னொரு இடத்தில் 173வது ஹதீஸில் இருக்கின்றது. இறை நம்பிக்கையுடனும் நன்மையை நாடியும் ஈமானில் ஒருவர் ரமலானில் ஒருவர் வணங்கினால் அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்போ இங்கு இரவில் நின்று தொழக்கூடிய விஷயங்கள் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை இது செய்யுங்கள் என்று வலியுறுத்தினானோ அல்லது கடமையாக ஆக்கினான் என்றால் அது முழுக்க நமக்கு ஹைர் தான். நாம் மனிதர் என்ன நினைக்கின்றான், இது செய்தா போதுமானது இல்லையா, இன்னும் உபரியான விஷயங்களை நான் செய்ய வேண்டும் என்ற அவசியமா என்று நினைக்கின்றான். ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், அது கடமையான அமலாக இருக்கட்டும், உபரியான அமல்களாக இருக்கட்டும், இது அனைத்துமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது. அதனால்தான் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். மனிதன் அது என்ன செய்து கொள்ள வேண்டும், தனக்கு ஹைர் என்று அல்லாஹ் எனக்கு நலனை நாடி இருக்கிறேன் என்று நம்ம அதை எடுத்துக்கொண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும், இதனை பேணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஹைரும் நாம் பெறுவோம், அல்லாஹுடைய நமக்கு கூறிய கூலியும் நமக்கு கிடைக்கும், நாம நல்லோர்களில் நாம் ஒருவராக ஆக முடியும்.
ஆக ரமதானுடைய மாதம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னால் நாம் முன்னெடுப்பாக அனைத்து விஷயங்களை, உலகத்துடைய அனைத்து விஷயங்களையும் முன்கூட்டியே செய்துவிட்டு ரமதானுக்காக முழுமையாக நம்மை என்ன செய்வது, நம்மை அர்ப்பணிப்பது போல முழுமையாக முயற்சி நாம செய்ய வேண்டும். எப்படி நம்ம உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போகும் பொழுது நம்முடைய அனைத்து வேலைகள் முன்கூட்டியே நாம் அமைத்து விட்டு நம்ம சென்று வருகின்றோம், அதன் போல் இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரொம்ப அவசியமான ஒரு நிலை இருக்கும் பொழுது இது நம்ம யோசிக்கக்கூடியதா இருக்கு. அதனால தான் ஷேக் அப்துல் மஜீத் மஹ்லரி ஹஃபிதஹுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எவ்வளவு எமர்ஜென்சி இருந்தால்தான், அங்கு வேற வழியே இல்லை என்றால்தான் அந்த மாதிரி உலக விஷயங்கள் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. இல்லை என்றால் முழுமையாக நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, உலகத்துடைய எல்லா விஷயங்களிலிருந்தும் முழுமையாக நிறைவு பெற்று இந்த ரமதானை அமல்களுடைய விஷயத்திலும் தன்னை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்திலும் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் உடைய வாழ்க்கையில் பாருங்க, துரூசுகளை விடக்கூடியவர்களாக இருந்தாங்க. துரூஸ் மார்க்க பாடம் என்பது, மார்க்க கல்வி என்பது அது எப்பொழுதுமே தேவைதான். ஆனால் அதையும் என்ன செய்தார்கள், ரமதானுடைய மாதம் வந்தால் அனைத்துமே என்ன செய்வாங்க, அனைவர்களுக்கும் என்னங்கு விடுமுறை கொடுத்து அல்லது அந்த மாதத்துல மட்டும் எந்த ஒரு பாடங்களும் நடத்தப்படாது. அப்போ ஒட்டுமொத்தமாக 11 மாதம் என்ன கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலை. ஒரு மாதம் ஒவ்வொரு மனிதன், தனிப்பட்ட மனிதன் அதை தனக்காக அமல் செய்து கொள்ள வேண்டும் என்று செய்வாங்க, மூடிக்கொள்வாங்க. அந்த சந்தை அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மற்ற விஷயங்கள், நம்முடைய உலகத்துடைய மற்ற அம்சங்கள், மார்க்க விஷயங்கள் அல்லது இபாதத் செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல், இடையூறு இல்லாத அளவுக்கு நாம செய்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு ரமதானாக ஆகும். நாம செய்யுவதுடன் நம்முடைய வீட்டார்கள், நம்முடைய மனைவி மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாம நினைவு அல்லது ஊக்குவிக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு மாஹோல், அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் அந்த குழந்தைகளுக்கும் என்ன ஒரு ஆர்வம் ஏற்படும். ஆக வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தை நாம சிறப்பான ஒரு மாதமாக நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. வெறும் ரமதானை அடைந்து விட்டோம் என்றாலே அவன் மன்னிப்பு பெற்று விடுவானோ அல்லது எல்லா சிறப்புகளும் கிடைத்து விடும் என்று கிடையாது. ஏன்னா அதே ரமதானை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபித்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. எந்த ஒரு மனிதன் ரமதானை அடைந்தும் தன்னை சீர்படுத்திக் கொள்ளவில்லை, தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக் கொள்ளவில்லை என்றால் அவன் மீது கேடு உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஆமீன் கூறினார்கள். அப்போ வெறும் ரமதானுடைய மாதம் அடைந்து விட்டார் என்றால் எல்லாமே மன்னிக்கப்படும் என்று கிடையாது. நம்முடைய முயற்சிகளின் அடிப்படையில் தான் நாம் என்ன முற்படுத்துகின்றோமோ, நம்முடைய என்ன உழைப்பு இருக்குமோ அந்த உழைப்பின் பிரகாரம்தான் அது நமக்கு சாதகமாக அமையும் அல்லது அது பாதகமாக அமையும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் வரக்கூடிய ரமதானை சிறப்பான ஒரு மாதமாக அதை அதிகமான ஈடுபாட்டை இபாதத்தில் ஈடுபடுத்தி கொண்டு நாம் அந்த மாதத்தில் பேணுதலாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்முடைய மற்ற மாதங்களிலும் அதை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்